ஓகே. ஸோ நாங்க இந்த ரெக்கார்டிங்ல அடுத்தது பார்க்க போறது என்னதுன்னு சொன்னா, சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி. சந்தைப்படுத்தல்ல வந்து மெயினா வந்து ஆராய்ச்சின்னு சொல்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா கருதப்படுது. அதாவது வந்து சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சினா, சந்தை ஒன்று வந்து எப்படி நாங்க ஆய்வு செய்யணும்னு சொல்றத தான் வந்து சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சின்னு சொல்லி நாங்க சொல்லலாம். அப்ப சிறிய வியாபாரம் ஒன்றின் ஆராய்ச்சி முகாமையாளராக உம்மை நியமிக்கப்பட்டுள்ளதாக கருதுவோம். நிறுவனம் ஒன்றின் வெற்றிக்காக சந்தை ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தை பற்றி விளக்குக. உதாரணங்களை கொண்டு ஆராய்க. அப்ப இந்த சந்தை ஆராய்ச்சின்னு சொல்லும் பொழுது வந்து, நாங்க வந்து சந்தை ஆய்வுன்னு கூட நாங்க இத எ அ கருத்தில் கொள்ள முடியும். சந்தை ஆய்வு. ஓகே. அப்ப சந்தை ஆய்வுன்னு சொன்னா பாருங்க, வணிகத்தோடு தொடர்புபட்ட சந்தையை பரீட்சித்து பார்ப்பதாகும். அதாவது வந்து வணிகத்தோடு தொடர்புபட்ட சந்தையை மார்க்கெட்ட வந்து நாங்க சர்ச் பண்ணி பார்க்கிறோம். ஆராய்ஞ்சு பார்க்கிறதுன்னு சொல்லுவோம். வணிகம் வந்து முன்வைக்க எதிர்பார்த்திருக்க பொருள் அல்லது சேவைக்கு வந்து சந்தையில எவ்வளோ அந்த பொருளுக்கு அல்லது சேவைக்கான டிமாண்ட் இருக்குது. ஸோ எங்களோட டார்கெட் மார்க்கெட் யாரு? போட்டியாளர்கள் யாரு? அதோட தன்மை மற்றும் அவங்களோட சந்தைப்படுத்தல் உபாயங்கள் என்ன? அந் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராய்றது தான் சந்தை ஆராய்ச்சின்னு சொல்லுவோம். இதன் மூலமா வந்து முயற்சியாளர்களுக்கு வந்து வணிகத்துல வந்து சந்தைப்படுத்தக்கூடிய உபாய வழிகள், அதாவது மார்க்கெட்ல வந்து தங்களோட பொருட்கள வந்து டார்கெட் என்ன சொல்றது? சேல் பண்ணக்கூடியதுக்கான வாய்ப்புகள். அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது? தந்திரோபாயங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. ஓகேயா? அடுத்த ஒரு விஷயம், இந்த சந்தை ஆராய்ச்சியின் ஊடாகத்தான் வந்து எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, வணிகத்துல வந்து அதாவது வந்து வணிகத்துல வந்து ஒரு எண்ணம் ஒண்ணு தோன்றும். இப்ப நாங்க ஒரு தாட்ஸ் ஒண்ணு உருவாகும். அதாவது வந்து ஒரு பொருட்கள் சேவை தொடர்பாக வந்து நுகர்வோரோட நடத்தைய, சந்தையில போட்டியாளர்களோட தன்மைய, அந்த போட்டி பொருட்களோட தன்மைய, நுகர்வோரோட தன்மை, அப்புறம் எங்களோட சூழல்களோட தன்மை, இதெல்லாம் வந்து நாங்க ஆராயும் பொழுது வந்து எங்களுக்கு அதன் மூலமாக வந்து வெளிப்படுத்தப்படுகின்ற பிரதிபலிப்புகள், அதாவது நுகர்வோரா இருக்கலாம், போட்டியாளர்களா இருக்கலாம், வணிகர்களா, ஏனைய சூழல் காரணிகளா இருக்கலாம். ஸோ அவங்க மூலமா ஏற்படுற அந்த பிரதிபலிப்புகள், அவங்களால எங்களுக்கு வழங்கப்படுகின்ற ரிஃப்ளெக்ஷன வந்து அதன் மூலமா வந்து எங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்து உருவாகும். ஓகே, நாங்க வந்து மார்க்கெட்ட நாங்க ரிசர்ச் பண்ணதுல இருந்து இந்த விஷயங்கள் தான் நாங்க பெற்றுக்கொண்டோம். ஸோ இதன் மூலமா வந்து நாங்க இந்த மாரி தான் மார்க்கெட்க்கு எங்களோட பொருளையோ, சேவையோ வந்து அறிமுகப்படுத்துறோம்னு நாங்க சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இப்படி ஒரு சந்தை ஆராய்ச்சி செய்யக்குள்ள வங்கிகள் தமது வாடிக்கையாளர் தேவை கருதி வந்து இரவு நேர சேவை, அதாவது 24 ஹவர்ஸ் ஹெல்ப்லைன் சர்வீஸை வழங்குறது. அரச விடுமுறை தினங்கள்லையும் வந்து சேவையை வழங்குறது. ஸோ இது வந்து சந்தையை ஆராய்ச்சி செஞ்சு வாடிக்கையாளர் வந்து மைண்ட்ல வந்து தோணு இருக்கு. அதாவது வந்து எங்களுக்கு வந்து பேங்க் வந்து எப்படி எந்த நாளும் வந்து என்ன சொல்றதுன்னா மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் இருக்கு. ஸோ மற்ற தேவையான நாள்களை எங்களுக்கு பேங்க்ல சேவைஸை வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு பதிலாக தான் ஏடிஎம் சேவையை கொண்டு வந்தாங்க. ஏடிஎம் சேவை கொண்டு வரணும். ஏடிஎம்ல வந்து லிமிடெட் பண்ண டிரான்சாக்ஷன் தான் செய்ய முடியும். அதாவது வந்து என்னதோ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, டிபாசிட் பண்றது, வித்ட்ராவல் பண்றது, செக் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. ஸோ அத விட மேலதிகமான விடயங்கள் எதுவும் செஞ்சு கொள்ள முடியாத நிலையில, வங்கி சேவைய வந்து நாங்க இன்னும் 7 நாட்களும் வந்து விரிவுபடுத்துறோம். ஸோ இதுதான் வந்து அந்த சந்தை ஆராய்ச்சி மூலமா வந்து தெரிஞ்சு கொண்ட விஷயங்களா இருக்கும். இப்ப COVID-19 நாங்க எடுத்துக்கொள்வோம். COVID-19 மூலமா வந்து சந்தைய ஆராய்ச்சி செஞ்சதுல வந்து சந்தையில என்ன செஞ்சுட்டாங்க, நுகர்வோர் எல்லாரும் வந்து அதாவது சேவிஸ வந்து ஆன்லைன் மூலமா பெற்றுக்கொள்றதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்க. ஸோ அப்ப எங்களோட சேவைய வந்து நாங்க ஆன்லைன் மூலமா வந்து சேவிஸ வழங்குவோம். அதே மாரி இப்ப எஜுகேஷன் செக்டர் எடுத்துக்கொண்டா, சார் எல்லாரும் ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு ஓகே. அசைன்மென்ட்லாம் ஆன்லைன்ல அப்லோட் பண்றதுக்கு எக்ரி. ஸோ இந்த மாரியான விஷயங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு, அவங்களுக்கு ஏத்த மாரி நாங்க எங்களோட வணிகத்த வந்து மாத்தி அமைக்கிறது தான் சந்தை ஆராய்ச்சி. அப்ப சந்தை ஆராய்ச்சின்னு சொல்லக்குள்ள வந்து, நாங்க முதல்ல வந்து சில விஷயங்கள் வந்து நாங்க நோட் டவுன் பண்ணணும். ஓகே. நம்ம சரி. அதாவது வந்து
அந்த சந்தை ஆராய்ச்சின்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க சொல்லுவோம் எப்படின்னு சொன்னா ஓகே. அதாவது வந்து வாடிக்கையாளர் தேவைகள புரிஞ்சு கொள்றதுக்காக வந்து பல்வேறு வழிகள், அப்படி இல்லாட்டி வழிமுறைகள வந்து கண்டறியறதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ரிசர்ச்ன்னு சொன்னோம். ஸோ அதுபோல வந்து இந்த அமெரிக்கன் அசோசியேஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சிக்கு அவங்க ஒரு டெஃபினிஷன் ஒண்ணு குடுத்திருக்காங்க. அதாவது வந்து நுகர்வோர், வாடிக்கையாளர் மற்றும் பொதுமக்களோட தகவல்கள் மூலம் வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, பெற்றுக்கொண்ட பிறகு அந்த சந்தைப்படுத்தல் தொடர்பான வாய்ப்புகள் என்ன? சிக்கல்கள் என்ன? அத எப்படி நாங்க அக்யூரேட்டா நாங்க அந்த விஷயத்த வந்து கொண்டு போகணும். அத அனலைஸ் பண்றது. ஸோ அந்த செயல்திறன்கள வந்து கண்காணிக்கிறது. ஸோ சந்தைப்படுத்தல் பற்றிய ஒரு புரிதல வந்து எப்படி நாங்க டெவலப்மென்ட் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி அடையாளம் காண்றது தான் சந்தைப்படுத்தல் ரிசர்ச் அதாவது சந்தை ஆராய்ச்சி, சந்தை ஆய்வுன்னு சொல்லுவோம். அதாவது வந்து நாங்க வாய்ப்புகள ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். சரியா? இப்ப வாய்ப்புகள ஐடென்டிஃபை பண்ணா கோவிட் டைம்ல வந்து ஆன்லைன் மூலமா பிசினஸ் செய்யலாம்னு சொல்லி ஒரு வாய்ப்ப ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சிக்கல்கள உருவாக்குதல். ஓகே. இப்ப சந்தை ஆராய்ச்சியில வந்து இப்ப சிக்கல்கள்னு சொன்னா, இப்ப நாங்க வந்து சொல்றோம், ஓகே வாடிக்கையாளர்கள் வந்து இப்ப தற்காலத்துல வந்து அதிக அளவு வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எதிர்பார்க்கிறாங்க. ஒரு பொருள ஒரு வணிகத்துல வந்து ஒரு பொருள வாங்குறது சொன்னா, பெரிய ஒரு டிமாண்ட் எடுக்கணும்னு சொன்னா, அந்த பொருள்ல பல்வேறு விதமான அம்சங்கள சேர்க்கணும். ஸோ ஈஸியா வந்து கஸ்டமர வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ண வைக்க முடியாது. அது ஒரு சிக்கல். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு சந்தை ஆராய்ச்சி மூலமா தான் தெரியும். இப்ப நாங்க ஒரு ப்ராடக்ட்ட வந்து கஸ்டமர்ட்ட கேட்கிறோம்னா, அந்த ப்ராடக்ட்ல வந்து என்னென்ன செய்யலாம்னு சொல்லி அவங்க வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து கூடுதலா இருக்கலாம். அடுத்தது வந்து செம்மைப்படுத்தப்படல். செம்மைப்படுத்தப்படல்னா, நாங்க அத வந்து என்ன செய்றேன்னு சொன்னா, ஓகே அதுல இருக்க பிரச்சனைகள வந்து நாங்க அடையாளம் கண்டுகொண்டு அதுக்கு ஏத்த மாரி ஓகே கஸ்டமர் வந்து ரொம்ப வந்து இயற்கை சார்ந்த பொருட்களுக்கு அதிகம் கவனம் செலுத்துறாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க, கீல்ஸ்ல வந்து பொலித்தீன் பாவனைய குறைச்சிட்டு முடியுமான்னு மட்டும் அந்த பேக் எல்லாம் துணிகள்ல பேக் வந்து செஞ்சாங்க. அதுதான் அந்த செம்மைப்படுத்துதல்ன்னு சொல்லி. கூடுதலா கோவிட் டைம்ல வந்து சானிடைசர்ஸ் தேவைப்பட்டுச்சு, சோப்ஸ் தேவைப்பட்டுச்சு, மாஸ்க் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஏத்த மாரி வந்து என்ன செய்யறாங்க, சந்தைய ஆராய்ஞ்சு வந்து அந்த செம்மைப்படுத்தி மற்றும் மதிப்பீடு செய்றாங்க. ஓகே அனலைஸ் பண்றதுன்னு சொல்லி. ஓகே இப்ப தற்காலத்துல கஸ்டமர் இதத்தான் எதிர்பார்க்கிறாங்க அந்த மாரி. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நைட் டைம்ல கஸ்டமர் வந்து என்ன சாப்பிட விருப்பம்னு சொன்னாலும் நாங்க அத சந்தைய ஆராயணும். ஓகே இப்ப தற்காலத்துல வந்து இப்ப ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு கம்பெனி ஒண்ணு ஒரு உணவகம் ஒண்ணு உருவாக்கணும்னு சொன்னா நாங்க தெரியணும். ஓகே ஃபாஸ்ட் ஃபுட்னா என்ன வகையான ஃபாஸ்ட் ஃபுட்ட சாப்பிட விருப்பம்? சில்ட்ரன்ஸ் அதுல என்ன விருப்பப்படுறாங்க? பெரிய ஆட்கள் அதுல என்ன விருப்பப்படுறாங்க? 1 மினிட். ஹலோ. ஓ நான் ஏம்மா கால் பண்ணி ஓகே. ஸோ அப்ப அந்த சந்தைப்படுத்தல் வாய்ப்புகள், சிக்கல்கள உருவாக்குதல், மதிப்பீடு செய்தல். அடுத்தது வந்து சந்தைப்படுத்தல் செயல்திறன கண்காணிக்கிறது. அதாவது இப்ப இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது? ஓகே. இப்ப எல்லாரும் வந்து ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண விருப்பம்னா, ஓகே ஆன்லைன் பர்ச்சேசிங் எப்படி இருக்கணும்? ஸோ அது என்னென்ன முறையில டாக்குமெண்ட்ட வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்லாம் ஆன்லைன்ல வந்து எங்களுக்கு வந்து சென்ட் பண்ண முடியும். கஸ்டமர் அக்ரீட் பண்றாங்க. ஓகே ஏற்றுக்கொள்றாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ட வந்து ஓகே இப்ப சம்டைம்ஸ் வந்து இப்போ உதாரணம் சொல்லுவோமே, அ ய அதாவது வந்து
ஓகே. ஸோ அப்போ வந்து நாங்க அந்த என்ன செய்யணும், செயல்முறைகள வந்து கண்காணிக்கணும். ஓகே, அந்த டாக்குமெண்ட்ட வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணி கொள்றாங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப இன்சூரன்ஸ், அதாவது இன்சூரன்ஸ் எடுத்த பிறகு நாங்க இன்சூரன்ஸ் கார்டு ஒண்ணு குடுப்போம். அந்த இன்சூரன்ஸ் கார்டு வந்து அ அதாவது வந்து சாஃப்ட் காப்பி ஒண்ணு இஷ்யூ பண்றோம். ஸோ சாஃப்ட் காப்பி இஷ்யூ பண்ணக்குள்ள வந்து அந்த சாஃப்ட் காப்பிய வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அப்ரூவல் பண்ணி கொள்றாங்களா? ஸோ அந்த மாரியான செயல்திறன வந்து மதிப்பீடு செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ மற்றும் சந்தைப்படுத்தல் பற்றிய புரிதலை மேம்படுத்து. ஸோ அதுக்காகட்டு அத நாங்க டெவலப் பண்ணணும். இப்போ நாங்க ஒரு பொருள பத்தியோ, சேவைய பத்தி அட்வர்டைசிங் பண்றேன்னா, ஓகே. கூடுதலா கஸ்டமர் எந்த அட்வர்டைசிங் அ ரிசோர்ஸ்ல வந்து அதிக அளவு கவனம் செலுத்துறாங்க. தொலைக்காட்சி பார்க்கிறதுலயா, சமூக வலைத்தளங்கள்லயா, அப்படி இல்லாட்டி பேப்பர்ஸ் அந்த மாதிரிலயா. ஸோ அதுலயும் நாங்க எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் எந்த கஸ்டமர் எதுல கூடுதலா நாட்டம் செலுத்துறாரு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சிய செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சந்தை ஆராய்ச்சின்னு சொல்லக்குள்ள நுகர்வோர் வந்து சந்தை விலை, தயாரிப்பு, விநியோகம், ஊக்குவிப்பு போன்ற எந்த அம்சங்கள்லையும் வந்து ஆராய்ந்து செய்ய முடியும்னு சொல்லி நாங்க சொல்லலாம். அப்ப சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சிக்காக வந்து நாங்க வந்து நெறைய இருக்கு. அதாவது நார்மலா இந்த சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சிங்கிறதுக்குள்ள வாரது தான் இந்த விலை ஆராய்ச்சி, விநியோக ஆராய்ச்சி, ஊக்குவிப்பு ஆராய்ச்சி, நடத்தை ஆராய்ச்சின்னு சொல்லி சொல்லுவோம். பிரைஸ பத்தி நாங்க ஆராய்ச்சி பண்ணலாம். ப்ராடக்ட்ட பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம். சப்ளை பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம். அப்ப நாங்க அங்க கஸ்டமரோட டிமாண்ட் அண்ட் நீட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ பத்தி நாங்க ஆராய்ச்சி பண்ணலாம். ஆம். அடுத்தது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ட பத்தி. இப்ப நாங்க படிச்ச அந்த ஃபர்ஸ்ட் டாபிக்கா படிச்ச இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க ஏ டூ இசட் வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடியதா இருக்கும். நாங்க என்வைரன்மென்ட்ட வந்து ஆராய்றது கூட ஒரு சந்தை ஆராய்ச்சி தான். அதாவது சந்தை சூழல் பகுப்பாய்வுன்னு சொல்றது கூட அந்த மார்க்கெட்டிங் ரிசர்ச்குள்ள வார ஒரு விஷயமா தான் கருதப்படுது. ஓகேயா? ஓகே. அடுத்த விஷயம். ஓகே. அடுத்த விஷயம். இப்ப இந்த சந்தை படுத்தல் ஆராய்ச்சி வந்து, இப்ப நாங்க ஏன் முக்கியத்துவம்னு சொல்லி சொன்னா, வணிகத்துக்கான அபாயங்களை குறைக்க அல்லது சந்தை பற்றிய தகவல்கள வந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்லலாம். சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சின்ற நோக்கம் வந்து வாடிக்கையாளரோட நலன்கள், தேவைகள், விலையை நிர்ணயம் செய்ய பொருட்கள்ல, சந்தைப்படுத்தல் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு முடிவுகள தேவையான தகவல்கள கண்டறியறதுக்கெல்லாம் இந்த சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி முக்கியத்துவம். நாங்க ஒரு பொருளுக்கு பிரைஸ் வந்து தீர்மானிக்கணுமா? ஓகே. நாங்க அந்த போட்டி பொருட்களோட பிரைஸ வந்து நாங்க பார்ப்போம். அந்த பொருளுக்கான விலையெல்லாம் பார்ப்போம். ஸோ அப்படி ஒவ்வொரு மெத்தட் வந்து இருக்குது. ஓகேயா? ஸோ அதே மாரி என்ன சொல்றது? நுகர்வோரோட தேவை விருப்பங்கள பார்ப்போம். ஸோ இந்த மாரியான எல்லா விஷயத்துக்குமே வந்து எங்களுக்கு சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி முக்கியத்துவம் வருது. அடுத்தது இந்த சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி வந்து கிடைக்கக்கூடிய சந்தை வாய்ப்புகள் மற்றும் நிறுவனத்தின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய அச்சுறுத்தல்களை தவிர்ப்பதற்கான ஒரு வழியா செயல்படுது. இப்ப பாருங்க, இப்ப சந்தைப்படுத்தல்ல வாய்ப்புகள் என்ன? ஓகே, கஸ்டமர் வந்து இந்த டைம்ல வந்து கூடுதலா வந்து ஓகே. என்டர்டெயின் பண்ண விரும்புறாங்க. ஸோ அப்ப என்டர்டெயின்மென்ட்னா நாங்க ஏதாவது கொண்டு வரலாம். அப்ப இன்சூரன்ஸ்லாம் குடுக்கக்குள்ள நாங்க என்டர்டெயின்மென்ட் பேக்கேஜ் ஒண்ணு அட்டாச் பண்ணி குடுக்குறது. அந்த மாரி ஒரு உதாரணங்கள். சரியா? ஆ ஸோ அப்படியாவது வாய்ப்புகள அறிஞ்சு கொள்ள முடியும். வாய்ப்புகள வந்து அதாவது சந்தை வாய்ப்புகள வந்து கிடைக்கக்கூடிய சந்தை வாய்ப்புகள் மற்றும் நிறுவனத்தில் எதிர்காலத்தில் அச்சுறுத்தலை தவிர்ப்பதற்கான ஒரு வழியா இருக்குது. அப்ப ஏற்கனவே இப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு வருதுன்னா, ஓகே, இப்ப கவர்ன்மெண்ட் எல்லாம் சொல்றாங்க, அ மாக அதிக அளவு வந்து வெட் வந்து விதிக்க போறோம். அப்ப எங்களுக்கு சந்தை ஆராயக்குள்ள தெரியும். ஓகே, கஸ்டமர் வந்து வெட் வந்து கூடுதலா கட்டணும். அப்படின்னா அப்ப எங்களோட பொருட்களுக்கு நாங்க எப்படி பிரைஸ வந்து தீர்மானிச்சு கொள்றது? கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லுது, கூடுதலா வந்து இந்த அத்தியாவசிய பொருட்கள்லாம், ஆடம்பர பொருட்களுக்கு டேக்ஸ வந்து கூட்டுறான்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து நாங்க ஆடம்பர பொருள் ஆடை, ஜுவல்லர்ஸ் அந்த மாரி விற்பனை செய்றவங்களா இருந்தா, ஓகே, அத நாங்க என்ன மாரியான ட்ரிக்ஸ் கொண்டு வர முடியும்? அப்படின்னு சொல்லி அந்த அச்சுறுத்தல்களை தவிர்ப்பதற்கான வழிகளையும் வந்து நாங்க கண்டுகொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து இந்த உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோரிடையே தொடர்புகளை உருவாக்குவது சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சியின் முக்கிய பாத்திரங்கள்ல ஒன்று. அதாவது வந்து இப்ப நாங்க இந்த மார்க்கெட்டிங் ரிசர்ச் செய்யக்குள்ள எங்களுக்கு தெரியும் எங்களோட மேனுஃபேக்சர்ஸ் யார் யார் இருக்கா. நுகர்வோர் உண்மையாலுமே வந்து என்ன வகையான டிமாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ உற்பத்திகள்ல வந்து நாங்க எப்படி நாங்க ட்ரிக்ஸ் கொண்டு வரலாம். உற்பத்தியில வந்து என்ன மாரியான மேம்படுத்தல் முறைகள கொண்டு வர முடியும். அந்த மாரியான விஷயங்களையும் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். அதோட ஒரு குறிப்பிட்ட சிக்கலை தீர்க்க உதவுவது மட்டுமல்லாது, அதாவது வந்து சந்தைப்படுத்தல் தொடர்பான பல்வேறு முடிவுகள், செயல்திறனை வந்து மேம்படுத்த உதவுது. அப்படி இல்லாட்டி சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி மூலம் செய்யப்படுகின்ற மற்றும் ஒரு பணி தான் என்னதுன்னா, தயாரிப்புகள் பற்றிய வந்து
சந்தைப்படுத்துவதற்கு கருத்து தெரிவிக்குது. அதாவது குறித்த அந்த ப்ராடக்ட் பற்றிய அவேர்னஸ் எவ்வளவு இருக்கு. ஓகே, இப்ப நாங்க சொல்லுவோம், இப்ப நாங்க உதாரணத்துக்கு வந்து நாங்க இன்றைக்கு வந்து லைபாய் சோப்பை பத்தி நாங்க ஒரு சந்தை ஆராய்ச்சி செய்யறோம்னா, அந்த சோப் எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க, அந்த சோப்புட பிரைஸ் எல்லாருக்கும் ஓகே, அந்த பிரைஸ் அந்த சோப்புன்ற கேட்டகரிஸ் எல்லாருக்கும் ஓகே ஆகி இருக்குதா, ஸோ எவ்வளவு பேர் சின்னவங்க விரும்புறாங்களா, பெரியவங்க விரும்புறாங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு நாங்க ஆராய்ச்சி ஒன்று செய்யக்குள்ள அந்த பொருளை பத்தி ஓவரால் இன் டீட்டெயில் எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். அதன் மூலமா வந்து எங்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குது. ஓகே, இன்னும் சோப்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும். திடீர்னு பாருங்க, ஒரு சில ஆர்கனைசேஷன் வந்து டக்குனு அந்த பொருளை பத்தி ஒரு சந்தை ஆராய்ச்சி செய்ய வருவாங்க. உடனே இந்த நெஸ்டமோல்ல எல்லாம் வந்து அப்படி செய்வாங்க. ஓகே, ஒரு கேம்பிங் மாதிரி ஒன்று உருவாக்கி அதை ஆராய்ச்சி செய்வாங்க. நெஸ்டமோல் கொடுப்பாங்க முதல்ல. ஓகே, இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, ஏதாவது நாங்க மாற்றங்கள் கொண்டு வரணுமா, ஸோ அப்புறம் நாங்க ஏதாவது சொல்லுவோம். ஓகே, இதுல வந்து இப்போ வர நெஸ்டமோல்ல பெருசா வந்து திக்னஸ் இல்லாட்டி சுகர்ஸ் காணாது அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க அந்த திக்னஸை கூட்டி சுகர்லாம் போட்டு திரும்ப கொண்டு வந்து தருவாங்க நெஸ்டமோல்னு. ஸோ அப்படி குடிக்கும் பொழுது அப்ப நாங்க சொல்லுவோம், ஓகே இப்போ ஓகே, அப்ப அந்த மாதிரியான தேவையான அவங்களுக்கு தகவல், அந்த ப்ராடக்ட் என்னென்ன விஷயங்கள் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும், என்னென்ன விஷயங்கள் எட் பண்ண முடியும்னு சொல்லி. அப்ப சேவிஸ் கம்பெனி எல்லாம் பாத்தீங்க அடிக்கடி ஃபீட்பேக் எடுக்கிறது. ஸோ ஒரு சேவிஸ் ஒன்று கொடுத்து முடிஞ்ச பிறகு வந்து பேங்க்ல, இன்சூரன்ஸ் கம்பெனி, லீசிங் கம்பெனிலாம் முன்னுக்கு ஒரு பேஸ் போட்டு ஒரு கம்ப்யூட்டர்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதுல வந்து எங்களுக்கு ஸ்மைல் பேஸா அப்படி இல்லாட்டி எங்களுக்கு தேவையான ரியாக்ஷனை வந்து நாங்க டச் பண்ண முடியும். ஸோ அதன் மூலமா தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஓகே, நாங்க வழங்குற சேவை வந்து அவங்களுக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, சாட்டிஸ்பிகேஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் பார்த்துக்கொள்ள முடியும். சரியா? ஸோ அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து சந்தைப்படுத்தல் மற்றும் முடிவுகளுக்கு தேவையான தகவல், புறநிலை தகவல்களை வழங்குதல். அப்படின்னா எக்ஸ்டர்னலா இப்ப எங்களோட ப்ராடக்ட்டை பத்தி உண்மையாலுமே இப்ப எங்கட மார்க்கெட், இப்ப எங்கட சந்தை, எங்கட நிறுவனங்களுக்குள்ள கேட்கக்குள்ள ஓகே எங்கட ப்ராடக்ட் நல்லோன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே நாங்க அந்த மார்க்கெட் இறங்கி அந்த ப்ராடக்ட்டை பார்க்கக்குள்ள தான் தெரியும், ஓகே உண்மையாலுமே இந்த ப்ராடக்ட் வந்து விரும்புறாங்களா இல்லையான்னு சொல்லி. சரியா? அடுத்தது வந்து இந்த சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி வந்து நாங்க செய்யும் பொழுது வந்து 2 வகையா செய்யலாம். ஒன்று வந்து என்னதுன்னு சொன்னா, அதாவது வந்து களம் ஆராய்ச்சின்னு சொல்லி சொல்றது. அதாவது களம் அல்லது முதன்மை ஆராய்ச்சின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து 2ஆம் நிலை ஆராய்ச்சின்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து களம் அல்லது முதன்மை ஆராய்ச்சின்னு சொல்லி சொன்னா, அது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நார்மலா ஓகே. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நிறுவனத்துக்கான வெவ்வேறு விற்பனை நிலையங்கள், மாதாந்திர விற்பனை மதிப்பை பற்றி யோசனை பெற விரும்பினால் வந்து, நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, தரவுகள சேகரிக்கணும். அப்ப தரவுகள சேகரிக்கக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஓகே. இந்த முதன்மை ஆராய்ச்சி என்னன்னா, நிறுவனத்துக்கு வெவ்வேறான, அதாவது வந்து நாங்க சொல்லலாம் வந்து, நாங்க டைரக்ட்டா அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்க அந்த நபர நேர்காணல் செய்றது. அதாவது வந்து கொஸ்டினையர் குடுத்து, ஓகே நாங்க இந்த ப்ராடக்ட்ட நாங்க இந்த கம்பெனில இருந்து வாரோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ட பத்தி என்ன சொல்றீங்கன்னு சொல்லி. அதே மாரி வந்து ஒரு புதிய பொருள் வந்து சந்தைக்கு அறிமுகப்படுத்த முன்னுக்கு வந்து நாங்க இந்த மாரியான ரிசர்ச் எல்லாம் செய்யலாம். சில வீடுகளுக்கெல்லாம் வந்து, ஸோ இதெல்லாம் வந்து நான் என் எக்ஸ்பீரியன்ஸ பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வீடுக்கா வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு டொப்பி ஒண்ணுன்னு சொன்னா, அவங்க முதல்ல அந்த டொப்பிய வந்து டேஸ்ட் குடுப்பாங்க. ஸோ குடுத்தோனே சொல்லுவாங்க, ஸோ இந்த டொப்பி எந்த வகையான டேஸ்ட்ல இருக்கு, இந்த டொப்பிய என்ன மாரியான பிரைஸ்க்கு வந்து விற்பனை செய்யலாம், இந்த டொப்பி இதுக்கு முன்னுக்கு மார்க்கெட்ல இருந்த டொப்பியோட ரிலேட்டட் ஆகுதா, ஸோ அந்த மாரியான விஷயங்கள் வந்து கேட்டுக்கொள்வாங்க. ஸோ கணக்கெடுப்பு கேள்வித்தாள்கள்னு சொல்லி சொல்றது. அத வந்து கொஸ்டினையர்ன்னு சொல்லி நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோம். நேர்காணல், அதாவது இன்டர்வியூ வைக்கிறது. நாங்க அந்த பொருள யூஸ் பண்றவங்க, யூஸ் பண்ணாதவங்கட்ட கூட கேட்கலாம். நீங்க இப்போதைக்கு இந்த பொருளுக்கு பதிலா நீங்க இந்த பொருள யூஸ் பண்றீங்க, அந்த பொருள்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் நீங்க என்னென்ன இருக்கு, அந்த பொருள் உங்களுக்கு ரீசனான பிரைஸுக்கு இருக்கான்னு சொல்லி நீங்க அந்த ப்ராடக்ட்ட சொல்ல தேவையில்ல. பட் நீங்க அந்த பொருள் பற்றியதான அப்சர்வேஷன். ஸோ இப்ப அப்படி இருக்கும் பொழுது வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, ஓகே மார்க்கெட்ல இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இந்த ப்ராடக்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ல தான் கொண்டு போறாங்க. ஸோ நாங்க அந்த எங்கட ப்ராடக்ட்ட அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு மூவ் பண்ணணும்னா என்னென்ன செய்யணும்னு சொல்லி. ஓகேயா? ஸோ அதுதான் சொல்றாங்க. இந்த சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சியில வந்து, அதாவது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க முதல்ல வந்து சிக்கல வந்து அடையாளம் காண்றது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா, அந்த பிரச்சனைய அடையாளம் காண்றதுக்கும் நாங்க ஆராய்ச்சி செய்யலாம். அப்படி இல்லாட்டி அந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்கான ஆராய்ச்சியும் செய்யலாம். அதாவது சிக்கல அடையாளம் காண்றதுக்குன்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒரு பொருள் வந்து நாங்க சொல்லலாம், மார்க்கெட் பண்றது, ரொம்ப மார்க்கெட்டிங் ரேட் வந்து குறைஞ்சிட்டு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒன் த கோன்னு சொல்லி எல்லாம் ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப மார்க்கெட்லயே இல்ல. ஸோ அந்த மாரி வந்து அந்த சிக்கல ஏன் அந்த பொருள் வந்து இப்ப மார்க்கெட்
மார்க்கெட் எல்லாம் போனுச்சு, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம். சிக்கலை தீர்க்கும் ஆராய்ச்சின்னு சொல்லி சொன்னா ஓகே, அப்ப அந்த நான் இப்போ வந்து ப்ராடக்ட் மார்க்கெட்ல இல்ல, நாங்க எகைன் கொண்டு வரணும் அந்த பொருளை கொண்டு வரணும்னா நாங்க மார்க்கெட்ல கேட்கணும், இதுக்கு முன்னுக்கு இருந்த பொருள் ஏன் என்ன ஆச்சு. நோக்கியா போன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. நோக்கியா போன்ஸ் வந்து ஏசி சந்தையில வந்து மார்க்கெட்ல இருந்து போனுச்சு. ஸோ அதை நாங்க திரும்ப மார்க்கெட்ல கொண்டு வரணும்னா கஸ்டமர் அந்த நோக்கியா போன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறாங்க, என்ன பிரைஸ்ல பாக்குறாங்க, ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கணும், என்ன வாரண்டிஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன இருக்கணும் அந்த ப்ராடக்ட்ல. ஸோ அப்படியான விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ இது வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ நாங்கள் இன்சூரன்ஸ் சர்வீஸோ பேங்கிங் சர்வீஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு கஸ்டமருக்கு நாங்கள் திரும்ப அகைன் கால் பண்ணி ஃபீட்பேக் கேட்போம். ஸோ அப்படி ஃபீட்பேக் கேட்கக்குள்ள வந்து நாங்கள் அதை வந்து சொல்றது வந்து சிக்கலை அடையாளம் காணும் ஆராய்ச்சி. இப்போ ஏதாவது இன்சூரன்ஸ் கிளைம் ஏதாவது எடுத்த பிறகு நாங்கள் கேட்போம், சார் உங்களோட இன்சூரன்ஸ் கிளைம் எடுக்கிறதுக்கு வந்து ஏதாவது தாமதமாச்சா, அதாவது டிலே ஆச்சா, ஸோ நீ இன்சூரன்ஸ் கிளைம் பேமெண்ட் ஓகேயா, ஏதாவது இன்சூரன்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது நடந்துச்சா, சேவிஸ் எப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி அடையாளம் கண்டு அந்த சிக்கலை அடையாளம் கண்டு, அப்படி ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா நான் அந்த ப்ராப்ளத்தை அடையாளம் கண்டுட்டு அதை தீர்க்கிறதுக்கு ஆராய்ச்சி செய்வோம். ஓகே, உண்மையாலுமே கஸ்டமர் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று முன் வைக்கிறாரு, நாங்கள் சேவிஸ் சரியா இல்லைன்னு சொல்லி, உண்மையாலுமே அப்போ எங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அப்போ அந்த சேவிஸ் ஸ்டாண்டர்ட் ஆகி கூட நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு மெத்தடை வந்து கொண்டு வர முடியும். சரியா? அப்ப இந்த சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சிய வந்து நாங்க ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு வே ஒண்ணு இருக்கு. சரியா? ஸோ அப்ப நாங்க அந்த வேய பார்ப்போம். முதல்ல வந்து தகவல் அதாவது வந்து தகவலுக்கான தேவைன்னு சிக்கலை வரையறுக்கணும். முதல்ல ஓகே. இப்ப மார்க்கெட்ல இதுதான் பிரச்சனை. ஸோ இது அப்ப நான் எங்கட பொருள் வந்து பிசினஸ் போக மாட்டேங்குது. ஸோ ஏன் பிசினஸ் போகாம என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி ஓகே, பிரைஸா இருக்கலாம், விளம்பரப்படுத்தலா இருக்கலாம், பிரைஸ்ல பெனிஃபிட், ப்ராடக்ட்ல பெனிஃபிட் இல்லாம இருக்கலாம். சிக்கலை வரையறுத்து தேவை செஞ்சாச்சு. திரும்ப வந்து நாங்க தகவல் தேவையை தீர்மானிக்கணும். அதாவது ஆராய்ச்சியின் மெயின் நோக்கம் அப்படி இல்லாட்டி தகவல் தேவைகள். அப்ப நாங்க அதுக்கான தகவலை வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, நாங்க தேவை என்னென்ன எங்களுக்கு தகவல் தேவை. ஓகே, பிரைஸ் இதா நாங்க எந்தெந்த கஸ்டமர் கிட்ட நாங்க இந்த ரிசர்ச்சை வந்து செய்ய போறோம். ஸோ என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். அடுத்தது 3வது வந்து தரவு ஆதாரங்களை தீர்மானிக்கிறது. அதாவது வந்து ஓகே, நாங்க இதை வந்து பிரைமரிக்காக, அதாவது வந்து முதல்ல நேர்காணல் செஞ்சு நாங்க வாங்க போறோமா, கொஸ்டினையர் செஞ்சு வாங்க போறோமா, அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது வந்து அப்ப நாங்க தரவுகளை வந்து சேகரிக்கிறோம். தரவுகளை சேகரிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா ஓகே, அப்ப நாங்க அந்த டேட்டா எல்லாம் பக்கம் எல்லாரும் இந்த விஷயங்கள் பிரைஸ சொல்லியிருப்பாங்க, ஒருத்தவங்க ஃபீச்சர்ஸ் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, அடுத்தது பெனிஃபிட்ஸ் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரியான எக்கச்சக்கமான டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நாங்க கன்சிடர் பண்ணி நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஓகே, அப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய மாதிரி நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த மாதிரியை வந்து வடிவமைக்கணும். வடிவமைச்ச பிறகு திரும்ப நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த பொருளை எகெயின் நாங்க சந்தைக்கு வந்து ஒரு டெஸ்ட் சாம்பிளுக்கு சப்மிட் பண்ணோம். அதாவது வந்து உத்தியோகபூர்வமா அந்த பொருளை நாங்க சந்தைப்படுத்தாம டெஸ்ட் சாம்பிளுக்காக, அதாவது கஸ்டமர்ட்ட இருந்து ஃபீட்பேக் எல்லாம் கேட்டுக்கொண்ட பிறகு திரும்ப அதை அனுப்பின பிறகு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா அதுல இருந்து நாங்க தரவுகள் செய்வோம். ஓகே, இந்த விஷயம் இப்போ நாங்க அந்த ப்ராடக்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணி பிரைஸ் எல்லாம் கொடுத்த பிறகு ஓகே, இந்த பிரைஸ்க்கு வாங்குவீங்களா, அந்த மாதிரி எல்லாம் நாங்க கேட்கிறோம் தானே. கேட்டு நாங்க ஒரு மாடிஃபிகேஷன் செஞ்சு ஒரு பொருள் ஒன்று சப்மிட் பண்ணக்குள்ள ஓகே, அது ஓகே ஆன பிறகு நாங்க கடைசியா முடிவு சொல்றோம். அதுல ஏதாவது சேஞ்சஸ் கரெக்ஷன் இருந்தா அதையும் பண்ணிட்டு கடைசியா நாங்க முடிவு வைக்கிறோம். ஓகே, இந்த பொருளை வந்து இந்த பிரைஸ்ல இந்த எங்களுக்கு சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் தான் நாங்க செய்யணும். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் ஆட் பண்ணணும்னு சொல்லி முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதுதான் சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சின்ற படிமுறைகள்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இந்த ஸ்டெப் தான் படிமுறைகளா இருக்கும். சரியா? ஓகே. ஸோ அதைத்தான் மெயினா அப்ப ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தை பற்றி விளக்குகன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உதாரணங்களோட இப்ப நான் சொன்ன உதாரணங்களோட விளக்க முடியும். உங்கள் நண்பர்களில் ஒருவர் தெரிவு செய்யப்பட்ட இடப்பரப்பு ஒன்றை இலக்காக கொண்டு ஒரு ஆடை தொழிற்சாலை ஆரம்பிக்க தீர்மானித்து உள்ளதுடன் ஆற்றல் உள்ள வாடிக்கையாளர் தேவைகளை இனம் காண்பதற்காக சந்தை ஆய்வு ஒன்றையும் நடத்த விரும்புகிறார். அவர் சந்தைப்படுத்தலை ஒரு பாடமாக கற்க உங்களிடம் இதற்கான உதவியை கேட்கிறார். அப்ப சந்தை ஊடுருவதற்கான சந்தை ஆய்வு முன்மொழிவு ஒன்றை அவருக்காக நீங்கள் தயாரிக்க வேண்டி உள்ளது. உங்களிடம் முன்மொழிவு சந்தை ஆய்வை நடத்துவதற்கான
செய்வதற்கான வழிவை திட்டமிடுவதுடன் அவ்வாய்வில் தெளிவான நோக்கங்களையும் முறைமைகளையும் குறிப்பிடுதல் வேண்டும். இதற்காக நீங்கள் மேற்கொள்ளும் கருதுகோள்களையும் குறிப்பிடுக. 40 மார்க்ஸுக்கு 2013ல வந்திருக்க கொஸ்டின். சரி, இப்ப நான் இங்க சொன்ன மாதிரியே இந்த சந்தேக ஆராய்ச்சியை பத்தி இங்க முக்கியத்துவம் பாருங்க. இங்க சந்தேக ஆராய்ச்சி பற்றிய முக்கிய தெளிவான நோக்கங்களையும் முறைமைகளையும் குறிப்பிட சொல்லியிருக்காங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் சந்தேக ஆராய்ச்சின்ற இந்த படிமுறை அமைப்புல தான் நாங்க சந்தேக ஆராய்ச்சி செய்யணும். சரியா? அந்த சந்தேக ஆராய்ச்சியின் முக்கியத்துவங்கள் என்னென்னதுன்னு சொல்லி நாங்க படிச்சு கொண்டு வந்தோம். ஸோ அந்த முக்கியத்துவங்களை வந்து நாங்க அதாவது இம்பார்ட்டன்ஸை வந்து நாங்க இங்கே சொல்றோம். ஓகேயா? அடுத்த விஷயம் இப்ப நாங்க இங்கே வார என்னதுன்னு சொல்லி சொன்னா அதாவது அடுத்த விஷயம் நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா இந்த இப்போ ஒரு மார்க்கெட்டை ஒரு வணிகத்தை வந்து தானே தெரிவு செய்ய போறாரு. அதாவது வந்து இங்க சொல்லி இருக்கிறாங்க அதாவது ஒரு நபர் உங்கள் நண்பர்கள் ஒருவர் ஒரு தெரிவு செய்யப்பட்ட இடப்பரப்பு ஒன்றை இலக்காக கொண்டு ஒரு ஆடை தொழிற்சாலை அப்போ ஒரு ஆடை தொழிற்சாலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொன்னா நாங்க சந்தையை வந்து என்னென்ன வகையில ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்லி மெயினா எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப அதுல முதலாவது வந்து தான் என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா ஓகே அப்ப முதலாவது வந்து வணிகத்துல வந்து எவ்வகையாக அர்ப்பணிக்க முடியும். வணிகத்துக்கு வந்து அடிப்படை வந்து அந்த ஆடைன்னு சொல்லி சொல்லக்குள்ள பொருளா சேவையா அப்ப எங்களுக்கு வந்து ஆடைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே அந்த ஆடை வந்து சிறியவங்களுக்கா பெரியவங்களுக்கு அந்த மாதிரி. அப்புறம் எங்கட டார்கெட் கஸ்டமர் யாரு, போட்டி நிலைமை தற்பொழுது காணப்படுகின்ற ஆடை தொழில்துறையில போட்டி நிலைமை இப்படி காணப்படுது. எங்க இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு எங்களுக்கு தேவையான வருமானம் போதுமா, மூலதனத்தை நாங்க கேபிட்டல்ஸை வந்து எப்படி பெற்றுக்கொள்றது, வணிகத்தை வந்து நாங்க தனியா ஆரம்பிக்க போறோமா அப்படி இல்லாட்டி சேர்ந்து ஆரம்பிக்க போறோமா. அதாவது ஒருவர் இடப்பரப்பு ஒன்றை இலக்காக கொண்டு ஒரு ஆடை தொழிற்சாலை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ள ஆட்டோல வாடிக்கையாளர் தேவை இனம் காண்பதற்காக சந்தை ஆய்வு ஒன்றை நடத்த விரும்புகிறார். சந்தை ஊடுருவதற்கான சந்தை ஆய்வு முன்மொழிகளை ஒன்றை அவருக்கு நீங்கள் முன்மொழிய சொல்லியிருக்காங்க. அதாவது சந்தை எப்படி ஊடுருவ முடியும்னு சொல்லி. அடுத்தது வணிகத்துக்கான பொருத்தமான இடத்தை நாங்க தெரிவு செஞ்சிட்டோம். அடுத்து வணிகத்துக்கும் சமூகத்துக்கும் எவ்வையான பிரதிபலன்கள் வந்து பெற்றுக் கொடுக்க முடியும் இந்த ஆடை தொழிற்சாலை மூலமா. மேற்குறிப்பிட்ட இந்த கான்செப்டை வச்சுதான் நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து ஒரு ஆடை தொழிற்சாலையை வந்து நாங்க ஆய்வு செய்து கொள்ள முடியும். ஓகே சரி, இப்ப நாங்க ஓகே. அப்ப முதலாவது வந்து பாருங்க, வணிகத்த வந்து எவ்வகையில அர்ப்பணிக்க முடியும். அதாவது வந்து இப்ப நாங்க இந்த ஆடை தொழிற்சாலைய வந்து நாங்க நடத்தி செல்லும் பொழுது வந்து மூலப்பொருள எப்படி பெற்றுக்கொள்வது? ஊழியர்கள நாங்க எப்படி தேர்ந்தெடுக்க போறோம்? அடுத்தது இதுக்கு தேவையான இயந்திரங்கள், உபகரணங்கள் என்பவற்றை வந்து எப்படி பெற்றுக்கொண்டு பராமரிப்பது? நிதிய வந்து எப்படி நாங்க பெற்றுக்கொள்ள போறோம்? கொள்வனவு நடவடிக்கைகள், அதாவது இப்ப ஆடைகளை எப்படி கொள்வனவு செய்யணும்? நாங்க யார்கிட்ட கொள்வனவு செய்யணும்? அந்த மாரி. உற்பத்தி நடவடிக்கை. ஓகே. அந்த ஆடை தொழிற்சாலையில வந்து உற்பத்தி நடவடிக்கைகள்லாம் எந்த முறையில இருக்கணும்? ஸோ அன்றாட தேவைகள். ஸோ அன்னன்னைக்கு வர ஆர்டர்ஸை வந்து எவ்வளோ நான் எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுகளை எப்படி மேனேஜ் பண்ணிக்கொள்றோம். இந்த மாதிரியான செயற்பாடுகளை வந்து வெற்றிகரமா நிறைவேற்றப்படணும்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா வணிகத்துல வந்து கண்டிப்பா நாங்க அந்த முகாமையால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த நபர் வந்து அதாவது அந்த நண்பர் வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து அந்த வணிகத்தோட வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா முழு நேரமும் வந்து செலவழிக்க கூடியதா இருக்கணும். சரியா? அதுமே அடுத்தது வந்து இப்ப இந்த வணிகத்துக்கு வந்து தேவையானது வந்து வணிகத்தின் வெற்றிக்கு அடிப்படையா பிரதான காரணியா அமைவதுன்னா சந்தையில நாங்க முன்வைக்கப்படுகின்ற இந்த ஆடை உற்பத்தி தான். அப்ப இந்த ஆடை உற்பத்தி வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா நுகர்வோர் தேவையை பூர்த்தி செய்வதாகத்தான் இருக்கணும். அத்தோட வந்து நாங்க இந்த ஆடை தொழிற்சாலைன்னு சொன்னா விசேட அம்சங்கள். இப்ப நாங்க தைக்கப்படுற ஆடைகள் வந்து நல்ல மக்களுக்கு வந்து பிடிக்கக்கூடிய மாதிரி நல்ல காட்டனா என்ன யூஸ் பண்றோம், கஸ்டமருக்கு பிடிக்கிற விருப்பத்துக்கு தெரிவு செய்யக்கூடிய மாதிரி எல்லா விஷயமுமே அமையணும். அடுத்தது வந்து இப்ப இங்க சந்தையை ஊடுருவக்கூடியதுக்கான ஆய்வுன்னு சொல்றாங்க தானே. அப்ப எங்கட
டார்கெட் கஸ்டமர் யாருன்னு சொல்லி நாங்க பார்த்துக்கொள்ளணும். அதாவது வந்து இப்ப நாங்க இந்த முன்வைக்கப்படுகின்ற ஆடை தொழிற்சாலை ஆடை உற்பத்தி வந்து யாரை நோக்கி வந்து நாங்க முன்வைக்கிறோம், எங்கட நுகர்வோர் பிரிவினர் யாரு. அப்ப நுகர்வோர் குழுன்னு சொல்லக்குள்ள வந்து ஓகே சிறுவர் இளைஞர் முதியோர்களுக்கா, அப்படி இல்லாட்டி ஆண் பெண்கா, அப்படி இல்லாட்டி எங்கட ஆடை வந்து குறைந்த வருமானம் ஈட்டுபவர்க்கா, கூடிய வருமானம் ஈட்டுபவர்க்கா, அடுத்தது வந்து அப்படி இல்லாட்டி நாங்க வந்து பிசினஸ் செய்யறது வந்து குளோபல் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல், என்ன சொல்றது, லோக்கல் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல நாங்க பிசினஸ் பண்ண போறோமா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா கருத்தில் கொள்ளணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அடுத்தது வந்து கம்படிஷன். இப்ப இருக்கிற கம்படிஷனை வந்து நாங்க பார்க்கணும். அதாவது வந்து இப்ப நிகழ்கால சந்தையில வந்து போட்டி நிலைமை எப்படி காணப்படுதுன்னு சொல்லி, அதாவது இந்த தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு வந்து சந்தைக்கு வந்து நாங்க எங்க ஆடை உற்பத்தியை வந்து முன்வைக்கக்குள்ள ஏற்கனவே இருக்கிற ஆடை உற்பத்தியாளர்கள் ஆடை தொழிற்சாலை நிறுவனங்கள்லான நாங்க மதிப்பிடணும். அவங்க எப்படி வாடிக்கையாளர் தேவை விருப்பங்களை நிறைவே செய்யறாங்க, அவங்க என்னென்ன விதமான தந்திரோபாயங்களை பின்பற்றுறாங்க. அப்ப நாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப ஆடையை வந்து அதாவது வந்து இப்ப ஆடைகள்னு சொல்லக்குள்ள வந்து ஆடைகள் கண் கவரக்கூடிய மாதிரி நல்லா குறைவான கிரயத்துல அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்க கன்சிடர் பண்ணணும். அடுத்தது வந்து ஹலோ அப்ப நாங்க இங்க வந்து அப்ப மூலதனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகள். மூலதனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகள்னு சொல்லக்குள்ள நாங்க மூலதனத்தை எங்கெங்க இருந்து நாங்க பெற்றுக்கொள்றோம். சொந்த சேமிப்புல சொந்த சேமிப்புல இருந்தா, நண்பர்கள் உறவினர்கள் மூலமா, வங்கி கடன் மூலமா, வாடிக்கையாளர்கிட்ட இருந்து நாங்க அட்வான்ஸ் எவ்வளவு பேமெண்ட் கலெக்ட் பண்ணி கொள்றோமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கொள்ளணும். அப்ப நாங்க ஒரு ஆடை தொழிற்சாலை ஒண்ணு ஆரம்பிக்க முன்னுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க முதல்ல ஆய்வு செஞ்சு வச்சுக்கொள்ளணும். அதாவது எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க கலெக்ட் பண்ணி கொள்ளணும். அடுத்தது வணிகத்தை ஆரம்பிக்கிறது தனியாகவா கூட்டாகவா, அதாவது வந்து இப்ப நாங்க சம்டைம்ஸ் வந்து எங்க பிசினஸ் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து என்னது முதல்ல வந்து நாங்க ஒரு பெரிய வணிகமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு தனியா வந்து எங்களால வந்து கொண்டு போக முடியும். ஆனா இதே வந்து வணிகம் வந்து கொஞ்சம் விரிவாகின பிறகு வந்து எங்களால வந்து என்ன நடக்கும்னு சொன்னா தனியா செஞ்சு கொண்டு போக முடியாது. சோ அதுக்காக வந்து நாங்க இப்பவே வந்து பார்ட்டிசிபேஷன், அதாவது பார்ட்னர்ஸ் யாராவது எடுத்துக்கொள்றோமா அந்த மாதிரி. அப்புறம் இங்க வந்து இந்த இடத்தெரிவு செய்யறதும் முக்கியம். ஒரு வணிகத்தை வந்து நாங்க செய்யக்குள்ள இடத்தெரிவையும் ஆய்வு செய்யணும். ஆனா இங்க ஆல்ரெடி தெரிவு செய்யப்பட்ட இடப்பரப்பு ஒன்றை இலக்காக கொண்டுன்னு சொல்லியாச்சு தானே. அப்ப நாங்க எகைன் இங்க வந்து இடத்தெரிவு எப்படி தெரிவு செய்யணும்னு சொல்லி இங்க சொல்ல தேவை இல்லை. ஓகேயா? அப்ப அடுத்தது வந்து நாங்க இப்ப நாங்க சந்தைக்கு
பொருளை வந்து நாங்க முன்வைக்கக்குள்ள வந்து நாங்க இப்ப ஆடை தொழிற்சாலை ஒண்ணு அதாவது வந்து புதிய சந்தைக்கா முன்வைக்கிறோம். அப்படி இல்லாட்டி ஏற்கனவே காணப்படுற சந்தைக்கா முன்வைக்கிறோம். இப்ப புதிய சந்தைக்குன்னு சொன்னா இப்ப எங்கட நிறுவனத்துல வந்து அதாவது வந்து இப்ப தற்காலத்துல வந்து எல்லாரும் சிறுவர்களுக்கு, முதியோர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் கொண்டு வரோம். ஸோ நாங்க வந்து வெளிநாட்டவர்களுக்கு மட்டும் கவனத்துல கொண்டு ஒரு ஆடை வடிவமைப்பை வந்து ஆடை தொழிற்சாலையை உருவாக்குறோம். அதுதான் எங்கட புதிய சந்தையா இருக்கும். அப்படி இல்லாட்டி தற்பொழுது காணப்படுகின்ற சந்தைக்கு வந்து புதிய பொருளை முன்வைக்கிறோம். ஆடை தொழிற்சாலையை வந்து நாங்க அப்படி முன்வைக்கிறோம்னு சொன்னா அதாவது அத வந்து சொல்றது வந்து ஓகே. அதாவது நாங்க ஒரு புதிய பொருள வந்து சந்தைக்கு முன்வைக்கக்குள்ள நாங்க பார்க்கணும். அதாவது நடைமுறையில் உள்ள சந்தைக்கா எங்கட ஆடை தொழிற்சாலைய வந்து நாங்க முன்வைக்கிறோம். இப்ப நடைமுறையில சந்தைக்குன்னா, இப்ப நடைமுறையில வந்து இருக்கிற முதியோர்கள், சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள்ன்னு சொல்லி உள்ளவங்களுக்கு ஆடை தொழிற்சாலைய முன்வைக்கிறோம். ஸோ அப்படி நாங்க வைக்கும் பொழுது வந்து, அது வந்து எங்களுக்கு வந்து என்னதுன்னு சொன்னா, ஒரே ஒரு டென்ஷன் இருக்கும். அதாவது தற்போதுள்ள போட்டியாளர்கள நாங்க எப்படி அனுசரிச்சு நடந்து கொள்ள முடியும்? தற்போதுள்ள போட்டியாளர்கள் வந்து அதிகமா இருந்தாலும் பாரிய அளவு நுகர்வோர் உள்ளதால வந்து சந்தையில வெற்றி காண்றதுக்கான உபாயங்கள்லாம் வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளணும். அப்படி இல்லாட்டி வந்து எங்கட அந்த ஆடை தொழிற்சாலைய வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, புதிய சந்தைக்கே முன்வைக்கிறோமா. புதிய சந்தைக்குன்னு சொன்னா, அப்ப அந்த சந்தையில வந்து எந்த விதமான போட்டியாளர்களும் இல்ல. ஆனா பட் அந்த சந்தைய பத்தி தெரியாது. அதுக்காக நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த சந்தை ஆராய்ச்சிய வந்து நாங்க கொண்டு வரணும்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். ஸோ அதுகளையும் வந்து நாங்க கவனத்தில் கொள்ளணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் தான் வந்து என்ன செய்றாங்கன்னு சொல்லி சொன்னா ஸோ இந்த மாரியான விஷயங்கள்ல தான் நாங்க சந்தை ஆரா ஊடுருவதற்கான சந்தை ஆய்வு முன்மொழிவு ஒன்றை வந்து நாங்க முன்வைக்கலாம். அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து, இப்ப நாங்க புதிய வணிகமா இருக்கதால வந்து, சந்தைக்குள்ள நாங்க என்ன சொல்றது வந்து, பிரவேசிக்கக்குள்ள பொருத்தமான உபாயங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது விசேட புதிய பொருட்கள வந்து நாங்க கொண்டு வாரது. உதாரணத்துக்கு வந்து, இப்ப ஒரு ஆடைய எடுத்துக்கொண்ட இப்ப வந்து ஆடைய வந்து 2 பக்கமும் எங்களுக்கு உடுத்தக்கூடிய மாரி ஆடைய வந்து தயாரிக்கிறது. ஸோ அது ஒரு புதிய ஒரு மெத்தட். ஸோ வழமையா வந்து இப்போ ஒரு பக்கம் தான் ஆடைய உடுத்தல். இந்த ஆடைகள் நாங்க உற்பத்தி செய்ற ஆடைகள் வந்து 2 பக்கமும் வெவ்வேறு டிசைன்ஸ் இருக்கும். வெவ்வேறு கலர்ஸ் இருக்கும். உடுத்தக்கூடிய மாரி ஒரு மெத்தட கொண்டு வாருது. அது ஒரு விசேட ஒரு புதிய பொருளா தான் அந்த நிறுவனத்துல காணப்படுறது. அடுத்தது வந்து உற்பத்தி வேறுபாடுகள முன்வைக்கிறது. அதாவது வந்து அந்த போட்டியாளர்கள்ட உற்பத்தியில இருந்து எங்கட அந்த ஆடை தொழிற்சாலை உற்பத்திய வந்து நாங்க எப்படி ஆடை தொழிற்சாலையில வந்து எப்படி நாங்க டிஃபரெண்ட்டா கொண்டு வரலாம். விலையா இருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து நாங்க சேர்க்கிற டிசைன்ஸா இருக்கலாம். சில ஆடை தொழிற்சாலை அதாவது வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க கொண்டு வரக்குள்ள வந்து உதாரணத்துக்கு அந்த ட்ரெஸ்ஸ போட்டா பகல் டைம்ல ஒரு கலரும், நைட் டைம்ல ஒரு கலரும் அந்த